الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد فقال الله تعالى أيضا إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹ் ஹக்க ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் எம் உயிரிலுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தாபியங்கள் கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் அல்லாஹின் மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கை எவைகள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே மிகவும் சிறந்த மிக கண்ணியமான மிக அழகான படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாக படைத்திருக்கிறார். கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் எங்களுடைய வாழ்க்கைகளை எங்களுடைய வாழ்நாளை எங்களுடைய காலங்களை நேரங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முறையாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். கால நேரங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், என்ன அமைப்பிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை நாங்கள் நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக என்று கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே, அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்த அல்லாஹ், நாட்களை படைத்த அல்லாஹ், நாட்களை அல்லாஹ் கணிப்பீடு செய்து தந்திருக்கிறான். கண்ணிமிக்க மேலானவர்களே, இந்த எந்த பாசனையை எடுத்துக்கொண்டாலும் 12 மாதங்கள் தான். 12 மாதம் இது மனிதர்களாக நாம் உருவாக்குறதல்ல. இன்ன இத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض். மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது முதல், உலகம் படைக்கப்பட்டது முதல் 12 மாதங்களாக அல்லாஹ் அமைத்தது. காலத்தை படைத்த அல்லாஹ் 12 மாதங்களை அல்லாஹ்
மேலானவர்களை படைத்தது மாத்திரமல்ல, இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பான மாதங்களாக சங்கையான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். எண்ணிமிக்க மேலானவர்களே, அந்த சங்கையான மாதங்கள் ஒன்றான முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம். மேலானவர்களே, புதிய ஒரு வருடத்திலே ஹிஜ்ரி 1446 கழித்து ஹிஜ்ரி 1447 இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த காலங்களை, இந்த நேரங்களை மேலானவர்களே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இவைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய எண்ணி தரப்பட்டிருக்கிற மூச்சுக்களாக இருக்கிறது. இவைகள் காலங்கள், நாட்கள், மாதங்கள், வாரங்கள், வருடங்கள் என்று உங்களை விட்டு நாளுக்கு நாள் சென்று கொண்டே இருக்கிறது. இவைகளை நீங்கள் பொறுமதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே காலங்களை, நேரங்களை வைத்து சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தை, இந்த புத்தாண்டை சிறப்பான ஒரு மாதமாக, சிறப்பான ஒரு வருடமாக ஆக்கிக் கொள்வோம். அதைத்தான் அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நபியுடைய காலத்திலே வருடங்களை கணிப்பீடு செய்வதற்கு, வாரங்களை, நாட்களை, வருடங்களை கணக்கீடு செய்வதற்கென்று ஒரு முறை இருக்கவில்லை. அன்று அந்த காலங்களில் எது நிகழ்கிறதோ, எது ஆச்சரியமாக, எது முக்கியமான நிகழ்வாக நிகழ்கிறதோ இதை வைத்துத்தான் வருடங்களை கணக்கீடு செய்வார்கள். உதாரணமாக ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று மேலானவர்களே கஅபாவை அழிக்க வந்த அந்த நிகழ்வை வைத்து, அந்த யானை படை அழிக்க வந்த அந்த நிகழ்வை வைத்து ஆமுல் ஃபீல் என்று மேலானவர்களே அந்த வருடத்தை, அந்த காலங்களை கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேயும், முதலாவது கலீஃபா அவருடைய காலத்திலேயும் ஒரு முறையான ஒரு கணிப்பீடு, காலங்களை, வருடங்களை கணிப்பிடுவதற்கு இருக்கவில்லை. கண்ணியமிக்க மேலானவர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2வது கலீஃபாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, என்ன கடிதம் என்றால், எங்களுக்கு முஸ்லீம் உம்மத்துக்கு ஒரு முறையான காலங்களை, வருடங்களை கணிப்பிடக்கூடிய ஒரு முறையை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, முஹர்ரம் மாதம் என்றால், முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது மேலானவர்களே அதிலே விசேடமாக பேசப்படக்கூடிய விடயம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத்துடைய பயணம் விசேடமாக பேசப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, எனவே இந்த ஹிஜ்ரி வருடம் எங்களுடைய மாதத்தினுடைய காலங்களுடைய வருடத்துடைய கணக்கெடுப்பு எப்படி உருவானது, அதே போன்று ஹிஜ்ரத்துடைய பயணம் என்றால் என்ன ஆச்சரியங்கள், எப்படியாப்பட்ட பயணமாக அமைந்தது என்பதுதான் இன்றைய குத்துபாவினுடைய சுருக்கமான தலைப்பாக கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். எங்களுடைய வருடங்களை கணிப்பீடு செய்யக்கூடிய ஒரு முறையை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டான் நல்லமே என்று மஷூராவை சொல்லும் பொழுது, கடிதத்தை அனுப்பும் பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களை அழைத்து, நபித்தோழர்களை அழைத்து ஒரு மஷூரா செய்கிறார்கள். இதை வைத்து நிரந்தரமான ஒரு கணிப்பீடை நாங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மஷூராக்களை சொன்னார்கள். முதலாவது மஷூரா, மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக வந்தார்கள். நபியுடைய அந்த பிறப்பை எங்களுடைய வருட கணிப்பீடாக நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது மஷூரா சொல்லப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய காலம். நபி அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டது நபியுடைய 40வது வயதிலே. அந்த நுபுவத்தை வைத்து எங்களுடைய வருடங்களை நாங்கள் கணிப்பீடு செய்து கொள்ளலாம். மேலானவர்களே, மூன்றாவது மஷூரா சொல்லப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உலகத்திலே பிறந்தது எவ்வளவு சந்தோஷமோ, நபி அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டது எவ்வளவு அருளான ஒரு ரஹ்மத்தான ஒரு விடயமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தது கவலையான விடயம். முஸ்லீம் உம்மத்திலே முஸ்லீம் மக்களால் உள்ளங்களால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு கவலையான ஒரு நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானது. எனவே அதை விட்டு எங்களுடைய காலங்களை வருடங்களை கணக்கீடு செய்து கொள்வோம் என்று 3வது மஷூரா சொல்லப்பட்டது. மேலானவர்களே, 4வது மஷூராவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரா சொன்னார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய ஒரு மஷூரா, முஸ்லிம்களுடைய வரலாற்றை மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அல் ஹிஜ்ரத் ஃபாரகத் பைனல் ஹக்கி வல் பாத்தில். ஹிஜ்ரத் என்று சொல்வது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரித்தறியக்கூடிய நிகழ்வை உண்டாக்கிய ஒரு நிகழ்வு. ஹிஜ்ரத்துடைய பயணம் இஸ்லாமிய வரலாற்றிலே யாராலும் மறக்கவோ முடியாத ஒரு நிகழ்வு. மேலானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஷூரா முடிவு செய்யப்படுகிறது. அந்த சபையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மஷூரா முடிவு செய்யப்படுகிறது. அன்றிலிருந்து தான் முஸ்லீம்களுடைய வருடம், இஸ்லாமியர்களுடைய வருடம் ஹிஜ்ரி வருடம் என்று கணக்கீடு செய்யப்பட்டது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே. கண்ணியத்துக்குரிய வேளாணவர்களே, அப்படி என்றால் முஹர்ரம் மாதத்திலே நடந்ததில்லை ஹிஜ்ரத்துடைய பயணம். ஹிஜ்ரத்துடைய பயணம் நடந்தது ரபீஉல் அவ்வல் மாதம். ரபீஉல் அவ்வல் மாதத்திலே தான் முஹர்ரம் மேலானவர்களே ஹிஜ்ரத்துடைய பயணம் நடந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் முஹர்ரம் மாதம் 1வது மாதமாக ஏன் ஆக்கப்பட்டதென்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள், கண்ணிமிக்க மேலானவர்களே, அதாவது ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு ஒப்பான ஒரு நிகழ்வு தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், வருடத்தினுடைய கடைசி மாதத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்ற ஹாஜிமாரெல்லாம் வேளாணவர்களே ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு முஹர்ரம் மாதத்திலே நாடு திரும்புவார்கள். முஹர்ரம் மாதத்திலே நாடு திரும்புவார்கள். எனவே ஹிஜ்ரத்துடைய கடமைக்கு ஒப்பான ஒரு நிகழ்வு என்பதனால் அந்த முஹர்ரம் மாதத்தை அந்த ஹிஜ்ரத்துடைய பயணமாக 1வது மாதமாக நாங்கள் முடிவு செய்வோம் என்று முதல் மாதம் முஹர்ரம் மாதமாக முடிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஹிஜ்ரத்துடைய பயணம் என்றால் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணம் எப்படி நிகழ்ந்தது? மேலானவர்களே, நீண்ட வரலாறு. குறிப்பான இந்த நேரத்திலே மேலானவர்களே அத்தனையும் சொல்லி முடிப்பது என்பது கடினமான விடயம். விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுருக்கமாக ஹிஜ்ரத்துடைய பயணத்தை சொல்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் சேர்ந்து மேலானவர்களே மக்காவிலே தாவத்துடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் அநியாயங்களையும் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1வது ஹிஜ்ரத்தாக அபிசீனியாவுக்கு சில மக்களை அனுப்பினார்கள். அதற்கு பின்னால் தாயிஃபுக்கு சில மக்கள் சென்றார்கள். மேலானவர்களே, அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் ஹிஜ்ரத்துடைய பயணமாக மதீனாவுக்கு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். கட்டம் கட்டமாக சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பித்தார்கள். மேலானவர்களே, கொஞ்சம் பேர், கொஞ்சம் முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பமும் கொஞ்சம் பேர் தான் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் நாளுக்கு நாள் அநியாயங்கள், நாளுக்கு நாள் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அநியாயங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாளுக்கு நாள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, நாங்களும் ஹிஜ்ரத்துடைய பயணம் சென்றால் நல்லா இருக்க வேண்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நபியிடத்தில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோழமை கிடைக்கும், ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாட்கள் செல்ல செல்ல மதீனாவிலே இஸ்லாம் தீவிரமாக பரவ ஆரம்பிக்கிறது. சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள். இந்த விடயம் மக்கத்தில் உள்ள காபிர்களுக்கு கேள்விப்படுகிறது. மக்கத்தில் உள்ள காபிர்கள் யோசிக்கிறார்கள், மதீனாவிலே முஸ்லீம்கள் அதிகரித்தால் மதீனாவில் இஸ்லாம் மேலோங்கும் என்றால், எலானவர்களே, அதாவது மக்கத்தில் உள்ள காபிர்களாகிய எங்களுக்கு எங்களுடைய அந்த பொருளாதாரத்தை மேற்கொள்வது கஷ்டமாக அமையும். ஏனென்றால்
சிரியாவுக்கு ஷாமுக்கு வியாபாரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் மதீனாவினூடாகத்தான் செல்ல வேண்டும். எல்லோரும் முஸ்லீம்களாக விட்டார்கள் என்றால் எங்களுடைய பொருளாதாரங்கள் நசுக்கப்படலாம், வியாபாரங்கள் நசுக்கப்படலாம். அதனால் அதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது. மக்காவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்களை நாங்கள் அழித்துவிட வேண்டும், அவர்களை நாங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று மேலானவர்களே சிந்திக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கண்ணியமிக்க மேலானவர்களே, மக்கத்து காபிர்கள் தாருன் நதுவாவிலே மேலானவர்களே குஸை இப்னு கிலாபுடைய வீட்டிலே மஷூரா செய்கிறார்கள். மஷூரா நடைபெறுகிறது. எப்படி மக்காவில் உள்ள முஸ்லீம்களையும் நபி அவர்களையும் நாங்கள் இல்லாமல் ஆக்குவதென்று மஷூரா நடைபெறுகிறது. எண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த மஷூராவுக்கு, இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நஜ்த் தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதனுடைய தோட்டத்தை இபிலீசும் தலைமையை தாங்குகிறான். இபிலீசும் அந்த மஷூராவிலே கலந்து கொள்கிறான். எண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுது அவருடைய கூட்டம் நடைபெறுகிறது. மஷூரா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான மஷூராக்கள் செய்கிறார்கள். எப்படி நபி அவர்களையும் மக்கத்துள்ள முஸ்லீம்களையும் அழிப்பதென்று மஷூரா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் மஷூராவாக சொல்லப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கைது செய்வோம், நபி அவர்களை நாங்கள் கட்டி போட்டு நபி அவர்களை நாங்கள் சிறைபிடித்து வைப்போம், இஸ்லாத்தை பரப்பாமல் இருப்பதற்கு. மேலானவர்களே, அந்த மஷூரா நிராகரிக்கப்படுகிறது. ஷைத்தான் சொல்கிறான் அந்த மஷூராவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது மஷூரா சொல்லப்படுகிறது, நபி அவர்களை இந்த ஊரிலிருந்து நாங்கள் வெளியாக்கி விடுவோம், நாடு கடத்தி விடுவோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஷைத்தான் சொல்கிறான் நபி அவர்களை நாடு கடத்தினால் அவர் போகக்கூடிய அந்த ஊரில் இஸ்லாத்தை பரப்பி விடுவார்கள், இன்னும் இஸ்லாம் மேலோங்க ஆரம்பிக்கும். எனவே அந்த மஷூராவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மஷூரா நிராகரிக்கப்படுகிறது. மூன்றாவது கருத்து சொல்லப்படுகிறது, கண்ணியமிக்க மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம், நபி அவர்களை தீர்த்து கட்டுவதுதான் இஸ்லாத்தை வளர்க்காமல் இருப்பதற்குரிய ஒரே ஒரு முடிவு என்று சொல்லப்படுகிறது. மேலானவர்களே, என்றாலும் கூட நபி அவர்களை யார் கொலை செய்வது? அந்நியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே உயர் குலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒன்றென்றால் மேலானவர்களே ஏனைய கபீலாக்களோடு யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை உருவாகும். யோசிக்கிறார்கள், எப்படி நாங்கள் கொலை செய்வது? அந்நியத்துக்குரிய மேலானவர்களே, அப்பொழுதுதான் மஷூரா செய்யப்படுகிறது, நாங்கள் ஒருவர் இருவர் போய் தனியாக கொலை செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். எல்லா கபீலாக்களிலும் இருந்து மக்காவிலே வாழக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா கபீலாக்களிலிருந்தும் ஒவ்வொருவர்களாக சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து ஒரே தடவையில் நாங்கள் அவர்களை வெட்டினால் அவர்கள் எந்த கூட்டத்துக்கு எதிராக தண்டனை கொடுக்க முடியும்? யாருக்கு தண்டனை கொடுப்பது என்று சொல்லப்படும் பொழுதுதான் இப்லீஸ் இந்த மஷூராவை ஏற்றுக்கொள்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வோம் என்ற முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஷூராவை, இந்த குஸை இப்னு கிலாபுடைய வீட்டிலே நடைபெறக்கூடிய இந்த மஷூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ. நபியே, உங்களை சிறைபிடிப்பது அல்லது கொலை செய்வது அல்லது உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவது என்று உங்களுக்கு எதிரான சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி அனைத்தையும் விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, நபி அவர்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சி அல்லாஹ் அறிவித்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். நபியே, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, நீங்களும் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள், ஹிஜ்ரத்துக்காக நீங்கள் தயாராகுங்கள், உங்களுடைய இந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி மேலானவர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வருகிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைலுலாவுடைய நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போய் வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. வேளாணவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுடைய கதவை முழுமையாக மூடியிருக்கவில்லை. வீட்டின் கதவு திறந்துதான் இருந்தது. வேளாணவர்களே, சலாம் சொல்லி அழைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வந்து கதைத்தார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்குரிய ஒரு சிறந்த தோழர் கிடைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும்படி. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு ஒரு தோழமை கிடைக்கும் ஹிஜ்ரத்துக்கு தயாராகுங்கள் என்று சொன்னீர்களோ அன்றிலிருந்து நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். அன்றிலிருந்து என்னுடைய வீட்டின் கதவுகளை நான் முழுமையாக மூடியது கிடையாது. ஒவ்வொரு செகண்ட்களும் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். யா ரசூலல்லாஹ், இதோ நான் தயாராகிவிட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிய ஆரம்பிக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சந்தோஷத்தால் ஒரு மனிதர் ஆனந்த கண்ணீர் வடிப்பதை இன்றுதான் நான் பார்க்கிறேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்தால் அழுவதை, சந்தோஷத்தால் கண்ணீர் வடிப்பதை சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த எடுப்பிலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லவில்லை. யோசிக்கிறார்கள், திட்டம் போடுகிறார்கள். ஒரு பிளான் இருக்க வேண்டும், ஒரு முறை இருக்க வேண்டும். அதற்காக தயார்படுத்துகிறார்கள். எந்த நேரத்தில் போவது, எப்படி போவது, என்னென்ன கட்டுச்சாதனங்கள் செய்வது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தோடு மஷூரா செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு மஷூரா செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூராவுக்கு பின்னால் சொன்னார்கள், பகல் நேரத்தில் எங்களுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள முடியாது, இரவு நேரத்தில் தான் பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, நீங்கள் பிரயாணத்துக்காக தயாராகிக் கொள்ளுங்கள், இரவு நேரம் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், அவர்களை அழைத்து சொன்னார்கள், இன்றைய இரவு என்னுடைய விருப்பில் நீங்கள் உறங்க வேண்டும், நீங்கள் தூங்க வேண்டும். நான் இன்றைய இரவு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறேன். நாளை காலை என்னுடைய கையிலே அமானித பொருட்கள் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அமானித பொருட்களுடைய கரத்திலே இருக்கிறது. அவைகள் அத்தனையும் ஒப்படைத்து விட்டு நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, இரவுடைய நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளால் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் மக்காவில் இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளால் இருந்து வெளியாகும் பொழுது நடு நிசியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி 11 காபிர்கள் வாள்களை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வெளியிலே வருவதை எதிர்பார்த்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் கதவை திறக்கிறார்கள். வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. நபி அவர்களின் காபிர்கள் வாள்களை ஏந்தியவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் கதவை திறந்து வாசலுக்கு வந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்ற குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி அந்த மண்ணை வீசி விடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க வேளாணவர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? 11 பெரும் தலைவர்கள் காபிர்கள் வாள்களை உயர்த்தி கொண்டு கண்களை திறந்து கொண்டிருக்கிறார்கள். கண்களை திறந்து நபியர்கள் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் பார்வைக்கு திரையை போட்டு விட்டான். நபியர்கள் வெளியிலே வருவது அவர்களுக்கு விளங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை தட்டினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரயாணத்துக்காக வேண்டி 2 ஒட்டகங்களை தயார் செய்து வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், 2 வாகனம் எனக்கொன்றும் உங்களுக்கொன்றும் தயார் செய்து வைத்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை எடுக்கும் பொழுது அதற்குரிய விலையை கொடுத்து தான் எடுத்தார்கள். சும்மா எடுக்கல சகோதரர்களே, விலையை கொடுத்து அதனுடைய பொறுமதியை கொடுத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினார்கள். இருவரும் பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து சொன்னார்கள், நாங்கள் நேராக எங்களுடைய பிரயாணத்தை மதீனாவுக்கு செல்வது கிடையாது, நாங்கள் சௌர் குகைக்குத்தான் பிரயாணத்தை செல்கிறோம். முதல் பிரயாணம் நாங்கள் தங்கக்கூடிய முதல் இடம் சௌர் குகைக்கு செல்கிறோம். அங்கு 3 நாட்கள் நாங்கள் தங்கியிருப்போம். இருக்கக்கூடிய அந்த நாட்களில் எங்களுக்கான சாப்பாட்டை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். யாரும் பார்க்காதபடி சாப்பாடுகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். மேலானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், மக்காவில் நடக்கக்கூடிய எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய மஷூராக்களை, இந்த பேச்சுவார்த்தைகளை ரகசியமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். யாருக்கும் தெரியாத அமைப்பில் எங்களிடத்திலே வந்து நீங்கள் சொல்ல வேண்டும். 3வது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஆச்சரியன் ஆமிர் இப்னு சுஹைராவை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஆட்டு மந்தைகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆடுகளிலிருந்து பால் தர வேண்டும். அது மாத்திரமல்ல, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரக்கூடிய அந்த கால் பாதத்தினுடைய அச்சுகளை இல்லாமல் ஆக்குவதற்கு, அடையாளங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு நீங்கள் இந்த ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டு வந்து எங்களுக்கு பால் தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறைகளை சொல்லிவிட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகைக்கு போய் சேர்கிறார்கள். தௌர் குகையிலே தங்கியிருக்கிறார்கள். தௌர் குகைக்கு நுழைவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அந்த தௌர் குகை அழுக்காக இருக்கிறது, நான் கொஞ்சம் துப்புர செய்து விட்டு வருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கொடுத்தார்கள். மேலானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவைகளை சுத்தம் செய்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா துவாரங்களுக்கும் பிடவையினால் மேலானவர்களே அந்த ஓட்டைகளை துவாரங்களை அடைத்து விட்டு வருகிறார்கள். அன்னிமிக்க மேலானவர்களே, குகைக்குள்ளால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். நுழைந்து பார்க்கிறார்கள், ஒரே ஒரு இடம் மாத்திரம் அது துவாரம் இருக்கிறது. அதை அடைப்பதற்கு பிடவை துண்டுகளும் கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய காலின் பெரும்பெரலால் அந்த துவாரத்தை அடைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியிலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த துவாரம் உள்ள இடத்துக்கு அந்த விரலை வைத்து அடைத்த அந்த இடத்திலே ஒரு பாம்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை தீண்டி விடுகிறது. மேலானவர்களே, வருத்தம் தாங்கிக் கொள்ள முடியாது. மேலானவர்களே, கால்களை உசுப்ப முடியாது. நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வருத்தம் தாங்க முடியாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. கண்ணீர் துளி நபியுடைய முகத்திலே விழுந்து விடுகிறது. நபி அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள். கேட்டார்கள், என்ன விடயம், ஏன் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், என்னை ஒரு பாம்பு கடித்து விட்டது, காலை எடுத்தால் உங்கள் உறக்கம் கலைந்து விடுமோ என்பதனால் நான் காலை எடுக்காமல் அப்படியே வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து, எச்சிலை எடுத்து அந்த பாம்பு தீண்ட இடத்துக்கு தேய்த்து விடுகிறார்கள். உடனடியாக அந்த புண், அந்த காயமாறி விடுகிறது. அந்த நச்சுத்தன்மைகள் வெளியேறி விடுகிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியே தௌர் குகையிலே இருவரும் இருக்கும் பொழுது மக்கா காபிர்கள் எல்லாம் நபி அவர்களை தேடி வருகிறார்கள். மேலானவர்களே, காலை நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளால் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு நுழைகிறார்கள். விரிப்பிலே பார்க்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி கேட்டார்கள், நபி அவர்கள் எங்கே? மேலானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லை, காட்டிக் கொடுக்கவில்லை. மேலானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். மகன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு காபிர்கள் சென்று அவர்கள் கண்ணத்தில் அறைந்து கேட்டார்கள், எங்கே உன்னுடைய தந்தை அபூபக்கர் எங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? மேலானவர்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா காட்டிக் கொடுக்கவில்லை. மேலானவர்களே, பிரயாணம் எங்கு சென்றார்கள் என்று சொல்லிக் கொடுக்கவும் இல்லை.
எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இப்பொழுது முழு மக்காவிலும் மக்காவை அண்டிய பகுதிகளிலும் நபி அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செய்வதற்காக வேண்டி நாலா புறங்களிலும் காபிர்கள் தேடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாலா திசைகளிலும் தேடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சௌர் குகை வரைக்கும் வந்துவிட்டார்கள். சௌர் குகையின் வாயில் வரைக்கும் வந்துவிட்டார்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாங்க, நான் மாற்றிக்கொள்வோம் யா ரசூலல்லாஹ். எண்ணிமிக்க மேலானவர்களே, பாதுகாக்க நாடிய அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் தெரியுமா? அந்த சௌர் குகையின் வாயிலே சிலந்தி வலைகளை உருவாக்கினான். சிலந்தி கூடு கட்டியது. அந்த சிலந்தி கூட்டிலே புறாக்கள் வேளாணவர்களை முட்டையிட்டு அல்லாஹ் அவர்களை பார்க்க வைக்காமல் வேளாணவர்களை பாதுகாத்தான். காபிர்கள் சொன்னார்கள், குகைக்குள்ளால் நுழைந்து பார்ப்போம், உள்ளால் சில நேரம் இருக்கக்கூடும். அபூ ஜஹல் சொன்னான், வேளாணவர்களே, குகையுடைய வாயிலே சிலந்தி கூடுகள் இருக்கிறது, புறா முட்டைகள் இருக்கிறது. எப்படி இந்த கூட்டுக்குள்ளால், எப்படி இந்த குகைக்குள்ளால் நுழைய முடியும்? நுழைந்திருந்தால் சிலந்து வலைகள் உடைந்திருக்கும் அல்லவா? கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அவர்கள் தடுமாறுகிறார்கள். சௌர் குகைக்கு மேலால் ஏறுகிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுகிறார்கள். சொன்னார்கள், இஸ்ஹுமா ஃபில் கார், அந்த சௌர் குகையிலே வைத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்று பயப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா, இன்னல்லாஹ மஅனா, நாங்கள் இருவரும் மாத்திரமல்ல, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சௌர் குகையிலே 3 நாட்கள் இருக்கும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்பொழுதெல்லாம் மேலானவர்களே இருக்கும் நேரம் எல்லாம் உணவு கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே என்ன நடைபெறுகிறது என்ற செய்திகளை எப்பொழுது அவர்கள் கொண்டு வந்து இரவு நேரத்தில் வருவார்கள், தஹஜ்ஜுத் நேரத்தில் வீடு சென்று விடுவார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, 3 நாட்கள் கழித்து விட்டு சௌர் குகையிலிருந்து வெளியாகும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடு, கொண்டு வந்த அந்த பாத்திரங்களை கட்டுவதற்கு கயிறை எடுத்து கொண்டு வர மறந்தார்கள். மேலானவர்களே, அவருடைய ஆடையின் ஒரு துண்டை கிழித்து அந்த பாத்திரங்களை கட்டும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் தங்க பட்டிகளை உங்களுக்கு அணிவிப்பான். அதனால் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஸாத்துன் நிகாகைன் என்று பட்ட பெயர் சொல்லப்பட்டது. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சௌர் குகையிலிருந்து மேலானவர்களே அடுத்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த பிரயாணம் 3 நாட்கள் கழித்து விட்டு அந்த பிரயாணத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுது பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக மதீனாவுக்கு செல்லாமல் குபாவை நோக்கி நகர்கிறார்கள். அதாவது கடலோர பாதைகளை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகர்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் மக்காவிலே ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் காட்டிக் கொடுப்பார்களோ அவர்களுக்கு 200 ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும். காட்டிக் கொடுப்பவர்களுக்கு 200 ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும் என்று மக்கத்து காபிர்கள் மேலானவர்களே பிரகடனம் செய்கிறார்கள். எண்ணத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சொத்து செல்வத்துக்கு ஆசைப்பட்டு மேலானவர்களே சுராகா பின் மாலிக் என்று சொல்லக்கூடியவன், சுராகா பின் மாலிக் என்று சொல்லக்கூடியவன் தயாராகிறான். வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையை தயார் செய்கிறான். இவர்களை தேடி 200 ஒட்டகங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஹவாவோடு தயாராகி விடுகிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சுராகா பின் மாலிக் வேகமாக வருவதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காணுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், சுராகா பின் மாலிக் வருவதை காணுகிற யா ரசூலல்லாஹ் சொல்லும் பொழுது கண்ணியமிக்க மேலானவர்களே, நபி அவர்கள் எதுவும் பேசவில்லை.
சுராகாவின் மாலிக் நபி அவர்களை நெருங்கும் பொழுது மேலானவர்களே அவனுடைய ஒட்டகத்தினுடைய கால்களை, அவனுடைய குதிரையினுடைய கால்களை அந்த பாலைவன பூமி பிடிக்க ஆரம்பிக்கிறது. மேலானவர்களே 2-3 தடவைகள் முயற்சி செய்கிறான். வேகமாக வந்த சுராகாவுக்கு அடுத்த அடி எடுத்து வைப்பதற்குரிய சக்தி இழந்து விடுகிறான். மேலானவர்களே பூமி அவனுடைய குதிரையினுடைய கால்களை பிடித்துக் கொண்டது. கொஞ்சம் கொஞ்சமாக சுராகாவுடைய குதிரையை பூமி இழுத்துக் கொண்டே இருக்கிறது. எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உடனடியாக சுராகாவின் மாலிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்கிறான். யா ரசூலல்லாஹ், மன்னித்துக் கொள்ளுங்கள், 200 ஒட்டகங்கள் பரிசாக தருவதை நாடி வந்த யா ரசூலல்லாஹ், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னை நான் மன்னிப்பதாக இருந்தால் நீ எங்களை கண்ட விடயத்தை யாரிடமும் போய் சொல்லக்கூடாது. உனக்கு நான் ஒரு கடிதத்தை எழுதி தருகிறேன். அந்த கடிதத்தை முஸ்லீம்கள் யார் பார்த்தாலும் அந்த கடிதத்தை கொடுத்து விடு, உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தார்கள். நபி அவர்கள் அவனை மன்னிக்கிறார்கள். மேலானவர்களே, எங்கும் எப்பொழுதும் எந்த மனிதனிடத்திலையும் சுராகாவின் மாலிக் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கண்டதை எப்பொழுதுமே சொன்னது கிடையாது. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே பெரும் பெரும் நாடுகள் எல்லாம், பெரும் பெரும் வல்லரசு நாடுகள் எல்லாம் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சுராகாவிடம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், 200 ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட கிஸ்ராவுடைய அந்த மாளிகையினுடைய தங்க ஆபரணங்கள் உனக்கு கிடைப்பதை நீ விரும்பவில்லையா? கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த கிஸ்ராவுடைய மாளிகை கைப்பற்றப்படும் பொழுது சுராகாவின் மாளிகை அழைத்து அந்த தங்க நகைகள் எல்லாம் தன்னுடைய மேனிலே கைகளை அணிவித்து மேலானவர்களே நபியுடைய வார்த்தை கண்ணியப்படுத்துவதற்காக அழகு பார்க்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மீண்டும் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். குபாவிலே தங்குகிறார்கள். அந்த இடத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக மஸ்ஜிதுல் குபாவை கட்டினார்கள். அங்கு ஒரு நாட்கள் இருந்துவிட்டு மேலானவர்களே மதீனாவுக்கு தொடர்ந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். மதீனாவிலே பெரும் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மக்கள் எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, மதீனாவின் மலைகள் எல்லாம் ஏறிக்கொண்டு நபி அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் முதலாவது நாள் பிரயாணத்தை ஆரம்பித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். 12வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளார் நுழைய ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, மக்கள் எல்லாம் நபி அவர்களை பார்க்காமலே, நபி அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், நபி அவர்களை பார்க்காமலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இஸ்லாத்தின் பொறுமதியை விளங்கியவர்கள், நபி அவர்கள் வருகிறார்களா? ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் வயோதிகர்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் எல்லோரும் நபி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளார் நுழையும் பொழுது மக்கள் கவிபாடி வரவேற்றார்கள். من ثانيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرف المدينة مرحبا يا خير داع. மேலானவர்களே, முழு மக்களும் நபி அவர்களை கவிபாடியா வரவேற்க ஆரம்பிக்கிறார்கள். சனியத்துல் வதா என்று சொல்லக்கூடிய 2 மலைகளுக்கு மத்தியிலிருந்து ஒரு சந்திரன் மதீனாவுக்குள்ளால் நுழைகிறது. உங்களுடைய வருகை எப்பொழுதுமே நல்வரவாகட்டும், நீங்கள் வருவதனால் மதீனா பிரகாசமாகிறது என்று மதீனத்து வாசிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மேலானவர்களை கவிபாடி வரவேற்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, மதீனாவுக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்தாளியாக பார்க்கிறார்கள்.
சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் எல்லா மனிதர்களும் யா ரசூலல்லாஹ் எங்கள் வீட்டில் தான் தங்க வேண்டும், எங்கள் வீட்டுக்கு தான் வர வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகம் எந்த வீட்டிலே தங்குகிறதோ அந்த வீட்டிலே தான் நான் என்னுடைய காலங்களை கழிப்பேன் என்று சொல்லும் பொழுது கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அப்பொழுதிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசியாக மாறிவிடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நீண்ட சரித்திரம் இது. வரலாறை படியுங்கள், வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் மிக சுருக்கத்தை நான் சொன்னேன் மேலானவர்களே. எனவே இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வைத்துத்தான் முஸ்லிம்களுடைய ஹிஜ்ர் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே ஹிஜ்ர் 1447 காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்திலே முதலாவது ஜும்ஆவில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே மேலானவர்களே, வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். பாவங்களிலே காலங்களை கழித்தவர்கள் சென்ற வருடங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். சென்ற வருடங்களை எப்படி கழித்திருக்கிறோம், என்னென்ன அமல்களை விட்டிருக்கிறோம், எந்தெந்த பாவங்களை செய்திருக்கிறோம், சிந்தித்து பாருங்கள் மேலானவர்களே. காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம், இந்த ஹிஜ்ரி ஆண்டு முடியும் பொழுது நான் ஒரு சீதேவியாக மாற வேண்டும், நல்ல ஒரு மனிதராக வாழ வேண்டும், என் வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும் ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே மேலானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே செய்ய வேண்டிய அமல்களில் விசேடமான ஒரு அமல் தான் ஆஷூரா, தாசுஆவுடைய 2 நோன்புகள். கண்ணியமிக்க மேலானவர்களே, நாளைய நாள் சனிக்கிழமை பிறை 9வது நாள் தாசுஆவுடைய நோன்பு இருக்கிறது மேலானவர்களே. அதாவது இன்று இரவு சஹர் செய்ய வேண்டும், நாளை நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆஷூராவுடைய நாள் 10வது நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நோன்புகளை நோட்டுக் கொள்ளுங்கள். தனியாக ஒரு நோன்பல்ல, யூதர்களும் இந்த நோன்பை நோக்கிறார்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வகையில் 9ம் 10ம் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், அல்லது 10ஐயும் 11ஐயும் நோட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள். யார் இந்த ஒரு நோன்பை நோட்டுக் கொள்கிறார்களோ அவருடைய ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆஷூராவுடைய ஒரு நோன்பு ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, முஹர்ரத்தை கண்ணியப்படுத்துவோம், இந்த நோன்புகளை நோற்றுக் கொள்வோம், வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக மாற்றுவோம். அப்படியாப்பட்ட சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவரும் கபூல் செய்து கொள்வானாக.